ஒர்க்ஸில் வந்துட்டு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்டார் வந்துட்டு சீ ஃபுட் செக்டார் தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஐடியா எப்போ சார் வந்துச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சரி என்னோடய ஃபாதர் வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது சும்மா பேசிகிட்டு இருப்பார், சீ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும் பேசிகிட்டே தான் இருந்தார். நான் ஒரு வாட்டி என்னோட ஒரு கொலைக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன், பண்ணலாம் ஐ மீன் லைக் உங்களுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இது வந்துச்சு. நான் ஓகே நான் சீ ஃபுட் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் பார்த்துப்பீங்களா அப்படின்னு. பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா. ஓகே அப்போ நான் வந்து நீங்கள் நாளைக்கு போய்ட்டு ஷோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க இது பண்ணின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் அது. ஸோ எனக்கு வந்து தெரியும் நெகட்டிவில் தான் போகும் ஃபஸ்ட் மந்த் என்ன. ஃபஸ்ட்டு எல்லாம் ரெனோவேஷன்லாம் பண்ணி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் டே சேல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்தது எல்லாருக்குமே. ஸோ நிறைய பேர் வருவாங்க சீ ஃபுட்னால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் வந்தாங்க இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் ஒரு 40,000 45,000 வந்து இது வச்சுருந்தோம் ஃபிஷ்ஷஸ். ஸோ பட் ஆனால் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணலான்னு சொன்னாங்க, பட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் வந்து அப்படியே தூக்கி குப்பையில் தான் போட்டாங்க நெக்ஸ்ட் டே. ஸோ பசங்களோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் தான் சொன்னேன். எனக்கு இது முன்னாடியே தெரியும், ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி ஃபெயிலியர் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, ஐ நோ ஹவு டு டெவலப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணேன், அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது கஷ்டம். ஸோ சீ ஃபுட்ஸ் வாங்குறவங்க எல்லாருக்குமே பின்னாடி வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழசாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். ஸோ அதை எப்படி சார் நம்ம ஹேண்டில்? எவ்ரி சண்டேஸ் நான் போயிடுவேன் ஷாப்புக்கு, அங்கே சும்மா போய் பேசுவேன், நல்லா இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நானும் ஒரு கஸ்டமர் மாதிரி தான் பேசுவேன் சரிங்களா, எவ்ரி சண்டேஸ் தான். அப்போ என்னாச்சு ஒருத்தர்கிட்ட நான் கேட்கும்போது நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அது சொல்கிறேன் எல்லாம் சொல்ல முடியாது, பட் அதுதான் சொன்ன டைம் எடுத்துரும். அப்போ ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி சார் ஃபுட்டு ஐ மீன் லைக் எப்படி நல்லா இருக்கா மீன் அப்படின்னு கேட்டதுக்கு, நல்லா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே இருக்குன்னு? ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு சொன்னான் வாங்க போகும்போது அங்கே இருக்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னார் சார் அப்படின்னும்போது, நீ அங்கே அங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபர் போட்டிருந்தேன், 1 kg வாங்கினா 1/2 kg ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில். அங்கே நீ வந்து போனேன்னா வந்து நீ செக்லாம் பண்ண வேணாம், எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வெயிட்டையும் நீ பார்க்க வேணாம், அவங்கள அள்ளி போட்டு தான் கொடுத்து அனுப்புவாங்க இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க.